11/2/2025 ஸ்ரீசக்தி 454க்கு உண்டான ஒரு கேரளா கணிப்பை தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி கணிப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தா என்ன வந்திருக்குன்னு ஒரு பார்வை பார்த்துடலாம். இன்றைக்கி நேற்று 10ஆம் தேதி ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா 168. நம்ம 6 ஆல் போர்டு கொடுத்துருக்கோம். டெசிங்கில் சப்போர்ட்டில் பவர் நம்பர் 1 எடுத்துருக்குறோம். ரிசல்ட்டு 168 சரிங்களா. 8ஆம் நம்பர் நம்ம சி போர்டுக்கு வைக்கல, 6ஆம் நம்பர் பி போர்டுக்கு போயிருக்குது சரிங்களா. டபுள்ஸ் எதுவும் அந்தளவுக்கு வரல. 6 5 அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்கோம். 5 8 கொடுத்துருக்குறோம். ஆனால் 6 8ன்னு ஒன்றும் கொடுக்கல. ஆனாலும் இது பார்த்திங்கன்னா இந்த நம்பர் நம்மளுக்கு பாக்ஸில் பாஸ் ஆகும். 586ன்னு கொடுத்துருக்குறோம். பார்த்திங்கன்னா 1ஆம் நம்பர் ஏ போர்டுக்கும் வச்சுருக்குறோம் சரிங்களா. 6ஆம் நம்பர் பி போர்டுக்கும் எடுத்துருக்குறோம். இப்படி தான் இந்த செட்டெல்லாம் வரலன்னா இந்த செட்டை கனெக்ட் பண்ணி கூடையில் இருக்க நம்பர்கள் அப்படியே வந்து இறங்குறதுக்கு எப்போவுமே வாய்ப்பு இருக்கும். அதான் ஒன்று சரிங்களா. 8ஆம் நம்பர் பாருங்கள் 228. இதை ஏன் சொல்கிறேன்னா இந்த மாதிரி சில நேரத்தில் உட்கார வைப்பாங்க. இதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் இதெல்லாம் வந்து பேட்டர்ன் பிரகாரம் வர வேண்டிய நம்பர்கள். அந்த நம்பர்லேருந்து ஒவ்வொரு நம்பர் எடுத்து கூட அப்படியே வந்து உட்காரும் சரிங்களா. அதுக்காக தான் இதை காட்டிக்கிறேன் நான் உங்களுக்கு. 1 8 6 168 ரிசல்ட்டு ஓகேங்களா. சரி, நாளைக்கு உண்டான கணிப்பை பார்த்துடலாம். அதேமாதிரி நம்ம சேனலில் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்மளோட கெஸ்டிங் பிடிச்சிருந்தா தெரிஞ்ச நண்பர்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். கேரளா மற்றும் டிஆர் புக்கிங் போட விருப்பம் இருக்கிறவங்க 8610575149ங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ்லாம் சென்ட் பண்ணப்படும். அதுக்கப்புறமா டிக்கெட் போட்டுக்கோங்க. டிக்கெட் புக்கிங் ஒன்லி சரிங்களா. 1 மணி டிஆர், 6 மணி டிஆர், 8 மணி டிஆர், 3 மணி கேரளா 4 ஷோ புக்கிங் அவைலபிள் சரிங்களா. ஆல் போட பொறுத்த வரைக்கும் நாளைக்கு 2 கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்குது. 3 திரும்பவும் 1 உள்ளே வர மாதிரி இருக்குது சரிங்களா. இந்த 3 நம்பருக்கும் 1ஆம் நம்பருக்கு பவர் 6, 2ஆம் நம்பருக்கு பவர் 7, 3 பவர் 8. டெய்லி இப்போ இதுலேருந்து ஒரு நம்பரும் அதுலேருந்து ஒரு நம்பரும் எடுத்து அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. 2 நாளாக நமக்கு அப்படி தான் வந்துகிட்டு இருக்குது. பாருங்கள், நேற்றுக்கு ரிசல்ட்டில் கூட பாருங்கள் 1 6 சரிங்களா எடுத்துருக்குறாங்களா. அதேமாரி இதை ஏன் சொல்கிறேன்னா காட்டுறேன் நான் உங்களுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா எத்தனாம் தேதி, 9ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 0 மேலே ஆல் போர்டில் 6 கொடுத்துருக்கோம். பவர் நம்பர் 0. 60ங்கிற நம்பர் அப்படி சாலிடாக 600 வந்திருக்குது. டபுள் ஷார்ட்டாக அடிச்சிருக்கிறாங்க சரிங்களா. 9ஆம் தேதி அப்படி வந்திருக்குது. 10ஆம் தேதி 1 6ங்கிற நம்பர் வந்திருக்குது. நம்ம எடுக்கிற நம்பரில் இதில் கொடுக்கல. நாளைக்கு எப்படி வருங்கிறதுக்கு இதை நான் காட்டிக்கிறேன் உங்களுக்கு. இப்படி வந்தால் வரலாம் சரிங்களா. உங்கள் கணிப்பில் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா பார்த்து ப்ளே பண்ணிக்கோங்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம சொல்கிறோம் சரிங்களா. பார்த்து வச்சுக்கோங்க. போர்டு வாரியாக நம்ம எடுக்கிறதுல வந்துட்டு ஏ போர்டுக்கு 7 0ங்கிற மாதிரி வருது சரிங்களா. பி போர்டில் 2 9, சி போர்டில் 3 4 வரணும். இல்லைன்னா 9ஆம் நம்பர் கூட கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்த்துக்கோங்க சரிங்களா. 1ஆம் நம்பர் எங்கே வேணாலும் வரலாம், நாளைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. 1 வரலைன்னா கண்டிப்பாக 6ஆம் நம்பர் உள்ளே வரலாம். 6 1 நாளைக்கு வரும் சரிங்களா. பாருங்கள் உங்கள் கணிப்பில் எது வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. 98 63 12 81 43 23 09 24. இந்த இதில் சில விஷயங்கள் எப்போவுமே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சொல்லிக் கொடுக்குறதுல கொஞ்சம் இதாகும். 98ங்கிற ஒரு நம்பர் வரணும். 63ன்னு வச்சுருக்கிறேன். சப்போஸ் மிஸ் ஆச்சுன்னா 68ன்னு அடிக்கலாம். 9 திருப்பி அடிக்கிறதுக்கு எப்போவுமே 6 வச்சு யூஸ் பண்ணுவாங்க. 68ஆகவும் வரலாம், இல்லை 63ஆகவும் வரலாம். அதுக்காக மட்டும் அந்த நம்பரை நான் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு. உங்கள் கணிப்புலையும் வந்துச்சுன்னா ப்ளே பண்ணிக்கோங்க. நாளைக்கு டபுள்ஸ்னு வந்து நான் 22 33 99 66 இந்த 4 நம்பர் வரலாம். அதிகபட்சமாக மிஸ் ஆச்சுன்னா அது கீழே இருக்கிற பவர் நம்பர் வரலாம் சரிங்களா. அதை எப்பவும் நம்ம கொடுக்குறது சொல்லி கொடுத்துட்றேன். உங்கள் கணிப்புலையும் நாளைக்கு டபுள்ஸ் ஏதாவது வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்கள். ஆனால் டபுள்ஸ் வைக்கும்போது அது பவர் நம்பரையும் சேர்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா அது மிஸ் ஆச்சுன்னா அதில் வந்துடும் சரிங்களா. ஏன்னா இன்றைக்கி 16 நம்பர் அடிச்சிருக்கிறாங்க. நாளைக்கும் அதே மாதிரி பவர் பண்ணி அடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கும் சரிங்களா. அப்படி வந்தால் 2 7ங்கிற மாதிரி வரலாம், 3 8ங்கிற மாதிரி வரலாம், 9 4ங்கிற மாதிரி கூட வரலாம் சரிங்களா. அதையும் நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா 99 பிசிக்கு அடிச்சிருக்காங்க, ஏசிக்கு 4 அடிச்சிருக்கிறாங்க. ஏபியில் வந்து 49 இல்லை 94ங்கிற மாதிரி ஒரு நம்பர் அடிக்கணும். இல்லைன்னா 99 4 சொல்லி அடிக்கணும் சரிங்களா. நாளைக்கு கெஸ்டிங்கில் வந்து 0 9 9 வருது. இது வந்து எப்படி வேணாலும் அடிப்பாங்க. 9 9 0ன்னு அடிக்கலாம் சரிங்களா.
அதனால் பார்த்து வச்சுக்கோங்க. அந்த இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, இன்றைக்கி 1, 6ங்கிற மாதிரி வரும்போது நாளைக்கு அதேமாரி ஒரு நம்பர் பவர் பண்ணி அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா நான் வச்சுருக்கிறேன் 3, 9, 8, 7, 2, 4லாம் வச்சுருக்கிறேன். சரிங்களா? இந்த 9, 4 மட்டும் நான் கொடுக்கல. வந்தால் ஏபியில் வரணும். அந்த மாதிரி ஏதாவது வந்து நேற்று கொடுத்துருந்தேன் 941ன்னு ஒரு நம்பர் பார்த்தீங்கன்னா இதில் தெரியும். 941 ஏபிக்கு வர்ற மாதிரி நான் கொடுத்துருந்தேன். ஆனால் வரல. நாளைக்கு வருமானு தெரியல. அடித்தா அடிக்கலாம். சரிங்களா? உங்கள் கணிப்பில் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ப்ளே பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுக்காக சொல்கிறேன் நான். ஸ்ரீசக்தி 454 நாளைக்கு உண்டானது. நாளைக்கு ஒரு நல்ல கெஸ்ஸிங்கில் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.